ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை பாஜக தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. அதேபோன்று பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அக்கட்சி அறிவித்திருக்கிறது. டெல்லியில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட பொதுமக்கள் பெற்றுக்கொண்டனர். மோடியின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கை குறித்து பேசிய பிரதமர் மோடி, அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். आज बहुत ही शुभ दिन है। देश के कई राज्यों में इस समय नववर्ष का उत्साह है। मां कात्यायनी की पूजा करते हैं और मां कात्यायनी अपने दोनों भुजाओं में कमल धारण किए हुए हैं। आज बाबा साहब आंबेडकर की जयंती भी है। आज भाजपा ने विकसित भारत के संकल्प पत्र को देश के सामने रखा है। ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படும் என்றும் பொது வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்படும் என்றும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் திட்டம் நீட்டிக்கப்படும், 70 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. தொன்மையான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை, திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்றும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெண்களின் சுகாதாரத்தை உறுதி செய்ய ₹1 சானிட்டரி அயோத்தியில் ராமர் சிலை நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் ராமாயண உற்சவம் கொண்டாடப்படும் என்பது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை பாஜக தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.